ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட எஸ்டர்டே நைட்டு தாட் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களை லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். ஸோ ரீடிங்கில் போகலாம். Eight of Cups, Page of Pentacles, okay, Nine of Wands, Judgment, Seven of Wands, bottom of the deck, the Sun. Okay. The Emperor, okay. Six of Wands, Three of Swords, Temperance, Five of Wands, bottom of the deck, Judgment. Rebirth, suppression, traveling, the master, completion, bottom of the deck, postponement. Okay. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகேவா? ஏன்னா ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்படி நான் வந்து பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், எனக்கு அதுலேருந்து வெளியே வர வழி தெரியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்போவுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் ஒழுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், கரண்ட் எனர்ஜி அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஏன்னா அதில் வந்து சில கார்ட்ஸ் இந்த வீடியோ சேமாக வந்துருக்குது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்ஸ் அவங்களுக்கான ஒரு ரீடிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3Dயில் நீங்கள் செப்பரேட்டில் இருந்தாலுமே 5Dயில் நீங்கள் ரெண்டுமே கனெக்டட். ஓகே, இந்த 3Dயில் வரக்கூடிய செப்பரேட் வந்து உங்கள் ரெண்டு பேருமே பாதிக்காது. 3Dயில் நீங்கள் வந்து செப்பரேட்டில் இருந்தாலும் 5Dயில் கனெக்டட் சொல்லும்போது எப்படி மேம் கனெக்டட் சொல்லுங்கன்னு கேட்டாச்சுன்னா, இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த பர்சனை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், யார் மூலமாக கிடச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட தாட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு டெப்த்தான ஒரு கனெக்ஷன் கூட சொல்லிக்கலாம். 3Dயில் வந்து நீங்கள் கனெக்டட் இல்லாட்டாலும் 5Dயில் நீங்கள் எதுவுமே கனெக்டட். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து யூனிவர்ஸ் அப்புறம் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். என்னதான் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும், எந்த அளவுக்கு நீங்கள் வலி வேதனையில் நீங்கள் வந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பத்திரம் யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே,
ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் உங்களோட ட்ரூ லவ் ஆகும். ஆக்சுவலி ஒரு ட்ரூ லவ் உங்கள் லைஃப்பில் எதுக்கு என்ட்ரு ஆகுதுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப விட்டு கொடுப்பீங்க. நீங்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல சோல். உங்களை நிறைய பேர் சீட் பண்ணுவாங்க. நீங்கள் டக்குன்னு வந்து உங்களை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. நீங்களுமே நிறைய ஏமாந்துருப்பீங்க. அது மணி விஷயமா இருக்கட்டும். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். பட் நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல சோல். ஓகே, ஸோ அதனால் யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ் உங்களுக்கு அனுப்பி உங்கள் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி 2 பேருமே க்ரோ பண்ணுவாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு 2 பேருக்குமே பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எமோஷனை ஃபிசிக்கலி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மென்டலி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது 3மே கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து லவ் பண்ணுற ப்ரோசன் பார்த்தீங்கன்னா தி மார்ஷன் ஒரு கார்டு வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்பரர்னு ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். இந்த ஆள் வந்து இந்த ஆளோட கேரக்டர் வந்து உங்களுக்கு திருத்தும், உங்களை மாற்றும். பயங்கர போல்டான ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் பார்த்த தெரியல, இந்த ஆளோட தலைக்கு மேலே வந்து ஒரு நிலா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இந்த ஆளோட கேரக்டர். இந்த ஆள் உங்களை திருத்துவார். எப்படி திருத்துவார்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஆளோட பிஹேவியர் உங்களை திருத்தும். ஓகே, அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு ஒரு பேலன்ஸ் தேவைன்னு. அப்போ இந்த ஆள் எமோஷ்னலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள். இந்த ஆள் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி இந்த ஆள் பேலன்ஸ். பட் நீங்கள் வந்து பேலன்ஸ் கிடையாது. அப்போ இந்த ஆளோட கேரக்டர் உங்களை பேலன்ஸாக மாற்றும். ஓகே, இந்த ஆளோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா அதை வந்து முடிவை மாற்றவே மாட்டார். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அதனால உங்களுக்கு பயம். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்க டைமில் உங்களுக்கு இந்த பர்சனோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னால இவர் மறுபடியும் நம்மக்கிட்ட வருவாரா, அந்த பயம் உங்களுக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஆனால் வந்து இந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. எப்படி என்ட்ரு ஆகிட்டுனா, உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு கிடையாது. இந்த பர்சன் லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. எதுக்காக அவங்க ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு உண்டுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இந்த ஆளுக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிருக்குது. ஒரு டெப்த்து ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகிருக்குது. ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்குது. ஸோ இந்த ஆளை மீறி இந்த ஆள் உங்ககிட்ட வந்துட்டு உண்டு. வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு போயிட்டு உண்டு. அப்போ ரிலேஷன்ஷிப்குள்ளே போன பிறகு இந்த பர்சனோட கேரக்டர் உங்களை பல வழிகளை தந்துட்டு உண்டு. இந்த பர்சனோட கேரக்டர் ஏன்னா இந்த ஆள் பயங்கர ஸ்ட்ராங் இல்லை. நான் சொன்னேன், இந்த ஆள் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தெரியக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த ஆளோட கேரக்டர் உங்களுக்கு பல வழிகளை தந்துட்டு உண்டு. ஓகே, ஆனால் அந்த பர்சனே உங்களை லவ் பண்ணான்னு கேட்டால் ஆமாம் லவ் பண்ணுறாங்க. 2 பேருமே லவ் பண்ணுறீங்க. ஏன்னா இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, இந்த 2 பேருமே லவ் பண்ணுறீங்க. ஒரு நிமிஷம். ஓகே, 2 பேருமே நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து 2 பேருமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ சேம் அந்த பர்சனுமே உங்களை லவ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதில் நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லும்போது நமக்கு 2 சுச்சுவேஷன் வருது. ஒன்று இந்த பர்சனோட மைண்டு, இன்னொன்று இந்த பர்சனோட ஃபேமிலி. 2 சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பயங்கர மைண்ட் பவர். ஓகே, அப்போ இந்த பர்சன் வந்து இதில் ஒரு ஆளுக்கு வந்து ஈக்குவல் கிவ் கொடுத்துட்டு உண்டு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேர் நிற்கிறாங்க. இது 2 பென்டிகிள்ஸ் இருக்குது, இங்கே 3 பென்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சன் ஒரு ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு, ஒரு ஆளை மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு அட்ராக்ஷனால தான் அவங்ககிட்ட வந்திருக்காங்க. ஒரு அந்த பர்சனே அறியாமலே ஒரு டெப்த் உங்க மேலே ஃபீல் ஆகிருக்குது. ஸோ அதனால தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பட் உங்களை மேரேஜ் பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் என்ட்ரு ஆகிட்டு கிடையாது.
ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். நீங்கள் உங்களையே மறந்து இந்த பர்சனை வந்து உருகி உருகி காதலிச்சிருக்கலாம். அதில் வந்து பர்சனோட மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மைண்ட் இல்லை. ஸோ நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. நீங்கள் பயங்கரமாக அந்த பர்சனை சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுத்துட்டு இல்லை. ஏன் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுத்துட்டு இல்லைங்க, அந்த பர்சன் அந்த ஃபேமிலிக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டே தந்துட்டு இல்லை. ஆனால் இந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறவங்க கிட்ட அப்கோர்ஸ் லவ் பண்ணுறாங்க, பட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பர்சன் ஃபீலிங்ஸை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன், எமோஷனலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன். பட் நீங்கள் எமோஷனலி ரொம்ப வீக். ஸோ அப்போ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும், இவர் எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் பல ஸ்டெப் எடுத்துகிட்டு உண்டு, இந்த பர்சனை விடாமல் சேஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அப்போ ஒரு சைட்லேருந்து மட்டுமே ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் போயிட்டு, மறு சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு உங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு இல்லை. ஓகே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பர்சனோட கேரக்டர்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிட்டு உண்டு. சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலே சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துட்டு, அது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்த செப்பரேஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் மட்டுமே இந்த பர்சனை ஒரு சைட்லேருந்து ஆக்சுவலி இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும், அதே ஃபீல் இந்த பர்சனுக்குமே இருக்குது. பட் அவர் கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. பட் அந்த பர்சன் தன்னோட மைண்ட் பவர்னால் இது ஒரு ஃபெமினின் எனர்ஜி நமக்கு வருது, தேர்ட் பார்ட்டி. ஓகே, ஃபெமினின் எனர்ஜி வருது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பர்சன் தன்னோட மைண்ட் பவர்னால் எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்காங்க. பட் நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் வீக் இல்லை. ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. இன்னொரு ஆளுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது இப்போ இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி இன்னொரு ஆளாகவே இருக்கட்டும், ஃபேமிலியாகவே இருக்கட்டும், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு இல்லை. அப்போ உங்களை மைண்ட் பண்ணிட்டு இல்லை, ஃபேமிலி மைண்ட் பண்ணிட்டு உண்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸாகவே ஒரு செப்பரேஷனில் கொண்டு வந்துட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு வலி வேதனை நீங்கள் அனுபவிச்சிருங்க, இந்த பர்சனால பயங்கர வலி வேதனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த பர்சனோட கேரக்டர்னால உங்களுக்கு இந்த பர்சன் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, மூவ் ஆன் பண்ண முடியலை. பயங்கர வலி வேதனை நீங்கள் துடிச்சிருப்பீங்க இந்த பர்சனால. ஆனால் இந்த பர்சன் மைண்ட் பண்ணிட்டு இல்லை உங்களை. அப்போ யூனிவர்ஸாகவே ஒரு செப்பரேஷன் தந்துருக்கும். யூனிவர்ஸ் எதுக்காக செப்பரேஷன் தந்துருக்காங்கன்னா உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு ஒரு செப்பரேஷன் கொடுத்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ கரெக்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனை நீங்கள் மைண்ட் பண்ணலை. இப்போ கரெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணலன்னு சொல்லும்போது, ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணலன்னு சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இந்த பர்சனை கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு உண்டு. ஏன்னா நமக்கு கம்ப்ளீஷன் கார்டு வந்துட்டு உண்டு. அப்போ கம்ப்ளீஷன்ஸ் கார்டு சொல்லும்போது இந்த பர்சனோட லைஃப்பில் யார் இருந்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகாது, எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகாது, ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்காது. ஃபேமிலி இருக்கட்டும், இல்லைங்க அவங்க லைஃப்பில் ஆசைப்படுற எல்லாமே அவங்க பக்கத்தில் இருக்கட்டும், பட் நீங்கள் இல்லைங்க இந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீட் கொடுக்காது, ஒரு மனநிறைவு கொடுக்காது, ஒரு ஆத்மா திருப்தி கொடுக்காது. அப்போ நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சனை உங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க, வேணும்னு விட்டுட்டாங்க. ஒரு ட்ராமாட்டிக் எண்ட் ஆகிருக்குது ரிலேஷன்ஷிப்பில். பட் நீங்கள் இல்லாத போது இந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீட்ல ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்கல. நீங்கள் இருக்கும்போது அவங்க ஈஸியாக அவங்கள வந்து உதாசனப்படுத்திருப்பாங்க. பட் நீங்கள் இல்லாத போது அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீட் கொடுக்கல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 9 of Cups சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு, ஒரு கம்ப்ளீட் கொடுக்கல, ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியலையா, என்னதான் வந்து எம்பராகவே இருக்கட்டும், மாஸ்டராகவே இருக்கட்டும், பட் நீங்கள் இல்லாத போது இந்த கார்டு பார்க்குற டைமில் இந்த ஆள் ஒரே ஒரு வாண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இல்லாத போது இந்த பர்சன் ஒற்றப்பட்ட அவஸ்தை. நீங்கள் இருக்கும்போது இந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீட் கொடுத்துட்டு ஒரு மனநிறைவு கொடுத்துட்டு, அப்போ நீங்கள் இல்லாத போது ஒற்றப்பட்ட அவஸ்தை. எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஃபீல் இந்த பர்சனுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் வந்துட்டு உண்டு. அப்போ நாட்கள் இந்த செப்பரேஷன் வந்து நாட்கள் போக போக ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு பயங்கர வலி வேதனை வந்துட்டு உண்டு. என்ன தான் மாஸ்டராகவே இருக்கட்டும்,
ஓகே, ஏன்னா கர்மா. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஆள்னால. பட் இந்த ஆள் உங்களை திருத்திருப்பார், அது நல்ல விஷயந்தான். இந்த ஆளோட கேரக்டர் உங்களை திருத்திருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ வலி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த வலி இந்த பர்சன் இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்க. கர்மா. ஓகே, இப்போ கர்மான்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு அப்படி திருப்பி கிடைக்கும். நம்ம நல்லது பண்ணால் நமக்கு நல்லது 2 மடங்கு வந்து சேரும். அதே நம்ம கெட்டது பண்ணால் கெட்டது நமக்கு 2 மடங்கு வந்து சேரும். அப்போ இந்த பர்சன் உங்களுக்கு தந்த வலியை இப்போ அந்த பர்சன் ஃபேஸ் பண்ணுறாங்க. பயங்கர வலி வேதனை லைஃப்பில், ஒற்றுப்பட்ட அவஸ்தை. ஆனால் வெளியே காட்டிக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வழியில் துடிக்கிறாங்க. டோட்டில் வந்து இந்த பர்சன்ஸ் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக துடிக்கிறாங்க. வலியும் வேதனையும் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாமல். ஏன்னா மாஸ்டரில் அவ்வளோ சீக்கிரமாக போய் தன்னோட கஷ்டத்தை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மாஸ்டர் கார்டெலாம் நமக்கு வந்திருக்குது. ஓகே, அப்போ தன்னோட வலியை வேதனை உள்ளுக்குள்ளே போட்டு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே கும்மரிட்டு இருப்பாங்கள்ல, அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் வெளியே காட்டிக்கும் போது சிரித்து காட்டுவாங்க. லைஃப்பில் ஒரு குறையுமே இல்லாத மாதிரி, அவங்கள மாதிரி யாருமே சூப்பராக வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி சிரித்து காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வலி வேதனை துடிக்கிறாங்க. ஹார்ட்டும் உடஞ்சிட்டு உண்டு. மாஸ்டரில் அவ்வளோ சீக்கிரமாக அவரோட ஃபீலிங்ஸை ஒத்துக்க மாட்டார், அவரோட வலியை காட்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டர் இல்லை. ஓகே, அப்போது இந்த பர்சன் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன். அப்போ இந்த ஆள் நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போகலை. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆள் இப்போ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே திரும்பி அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்ககிட்ட காட்டிக்கல. எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டரில். ஸோ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு என்ன மாதிரி நல்லவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. என் லைஃப் பார்த்திங்கன்னா அப்படி போயிட்டுருக்குது, சீன் காட்டிகிட்ருக்காரு. ஓகே, அப்போ இந்த ஆளுக்கு எதுவும் பண்ண முடியலை. இந்த ஆளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஆளுக்கு எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு. அப்போ இந்த ஆள் என்ன நினைக்கிறான்னா, லைஃப் எப்படி போயிட்டுருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போகும். வலியாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஏற்றுக்கும். இன்றைக்கி நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வலி வருதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன்னா நம்ம பண்ணுறது நமக்கே கிடச்சிருக்குது. ஸோ வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அது நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். இந்த அளவுக்கு என் லைஃப் இன்றைக்கி ஒரு வலி வேதனையில் போயிட்டுருக்கு, நான் இப்படி ஒற்றப்பட்ட ஒரு அவசரம் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் தான். அப்போது என் லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அது கஷ்டமாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், இந்த சுச்சுவேஷனுக்கு நான் தான் காரணம். ஸோ அதையும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, அதெல்லாம் நமக்கு 5 of Wands வந்திருக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒர்க்லேயும் ஃபோக்கஸ், நீங்கள் இல்லாத டைம் ஒற்றப்பட்ட அவஸ்தை, ஒத்தைக்கு ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லைங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதா, ஒன்றும் தெரியல. மைண்டு ஃபுல்லாகவே ஒரு போராட்டம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? ஃபேமிலியா, நீங்களா, லைஃப், கெரியரா? ஸோ நீங்கள் போன பிறகு இந்த பர்சனுக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு உண்டு. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இந்த சுச்சுவேஷன் இந்த பர்சனால் ஃபேஸ் பண்ண முடியலை. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணிட்டு உண்டு. 2 பேருமே மாறி மாறி பிளாக் பண்ணிட்டு உண்டு. நீங்களும் பிளாக் பண்ணிட்டு உண்டு, அவங்களும் பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்போ இந்த சுச்சுவேஷன் என்னதான் மாஸ்டர் கார்டாகவே இருந்தாலும் யூனிவர்ஸ் கிட்ட தப்பிக்க முடியாதுல்ல. ஏன்னா யூனிவர்ஸ் கிட்டேருந்து மனுஷனோட கண்ணை வந்து நம்ம ஈஸியாக மூடிடலாம், ஆனால் கடவுளோட கண்ணை ஒருபோதும் மூட முடியாதுல்ல. அப்போ இந்த பர்சன் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸில் இந்த பர்சன் உடஞ்சி போயிட்டு உண்டு. சப்ரஷன் கார்டு வந்துட்டு உண்டுல. உள்ளுக்குள்ளே பல வலிகள் வேதனையை தாங்கி ஒழிச்சு வச்சுட்ருக்காங்க எல்லாத்தையும், ஆனால் வெளியே சிரித்து காட்டிக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த பர்சனுக்கு இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண முடியலை, தாங்கிக்க முடியலை. அப்போ அந்த பர்சன் போய் ஜட்ஜ்மெண்ட் வேணும். நீங்களும் ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம் யூனிவர்ஸ் கிட்ட, எனக்கு ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும். அப்போ அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு ரீபர்த் வேணும், எனக்கு இந்த சுச்சுவேஷனை கடந்து போக முடியலை. ஏன்னா மாஸ்டர் கார்டில் அவ்வளோ சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து சாரி கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க, எனக்கு இந்த சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு ஒரு ரீபர்த் வேணும்,
எனக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஓகே ஆகட்டு, நான் சூப்பராக கொண்டு போகிறேன், எனக்கு ஒரு இது வேணும், ஒரு நியாயம் வேணும். யூனிவர்ஸ் கிட்ட இந்த பர்சனே ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு 2 times வந்துட்டு. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். 2 பேருமே ஏங்குறீங்க. ஆனால் என்ன, ஒரு ஆள் பயங்கர மைண்ட் பவராக இருக்கிறீங்க, ஒரு ஆள் கொஞ்சம் எமோஷ்னலாக வீக்காக இருப்பீங்க. பட் இந்த பர்சனோட கேரக்டர் உங்களையுமே எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ண காட்டி தந்துட்டு உண்டு. அப்போ 2 பேரும் இப்போ எமோஷ்னலி பேலன்ஸ். ஓகே, அப்போ யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், 2 பேருக்குமே ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு வலி வேதனை 2 பேருமே அனுபவிச்சிங்களோ அந்த வலி வேதனை முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த கார்டு நமக்கு வந்துருக்குது. ஓகே, 6 of Wands. இந்த பர்சன் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் யாராவது 1010 ஏஞ்சல் நம்பர் பர்தராக பார்த்துட்ருப்பீங்களா இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சன் கார்டு வந்துட்டு உண்டு. பாசிட்டிவான அவுட்கம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. ஸோ நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இந்த பர்சன் மறுபடியும் என்ன தான் மாஸ்டராகவே இருக்கட்டும், மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா அந்த பர்சன் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியலை, எனக்கு ஒரு ரீபர்த் வேணும்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்சன் ஒரு யூனிவர்ஸாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரட்டு. யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரட்டு, நானாக போக மாட்டேன். ஏன்னா பயங்கர மைண்ட் பவர் மாஸ்டர்ல. ஸோ யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரட்டு, எனக்கு ஒரு நியாயம் வரட்டு, நீதி வரட்டு, நான் மறுபடியும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நமக்கு யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. இந்த கார்டில் ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் நமக்கு வரும், மறுபடியும் நியூ பிகினிங் வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் முடிஞ்சு போகிற விஷயத்தில் முடிஞ்சு போகிற விஷயத்துலேயே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் வலி வேதனை அனுபவிச்சிருப்பீங்களோ அதெல்லாம் அந்த பர்சன் இப்போ திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் அதெல்லாம் மறந்து மறுபடி ஃபாஸ்ட்டில் ஒரு விஷயத்தெல்லாம் மறந்து மறுபடியும் உங்களை ஏற்றுக்கிட்டாச்சுன்னா அந்த பர்சனுக்கு ஒரு அழகான ஒரு வானவில் மாதிரி ஒரு ப்ரைட்டான லைஃப் காத்துருக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் 2 பேரும் சேருவீங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சன் ஏஸ்டுடே நைட் உங்களை பற்றி திங்க் பண்ணது. ஓகே, ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ரீடிங்.